நில அபகரிப்பு வழக்கில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கேரளத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கரூர் மாவட்டம் வாங்கல் குப்புச்சிபாளையத்தை சேர்ந்தவர் பிரகாஷ். இவருக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது தம்பி சேகர் உள்பட 3 பேர் சேர்ந்து மிரட்டி எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது நிலத்தை மோசடி செய்து எழுதி வாங்கிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது தம்பி சேகர் உள்பட 3 பேர் மீது பிரகாஷ் கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதனிடையே இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவானார். இதையடுத்து கரூர் மாவட்ட சிபிசிஐடி போலீசார் 8 தனிப்படைகள் அமைத்து தலைமறைவான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை தேடி வந்த நிலையில் கேரளத்தில் அவரை கைது செய்தனர். மின்கட்டண உயர்வு தமிழக மக்களுக்கு திமுக அரசு செய்யும் துரோகம் என அன்புமணி ராமதாஸ் காட்டம் தெரிவித்துள்ளார். சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 2.5 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக மக்களுக்கு திமுக அரசு செய்யும் துரோகம் என கடுமையாக விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மின்கட்டண உயர்வை ரத்து செய்யாவிட்டால் பாமக தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்து பேசினார். மும்பையில் பேருந்து டிராக்டர் மோதிய விபத்தில் 5 பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மராட்டிய மாநிலம் மும்பைக்கு அருகில் உள்ள டோம்ப்லி நகரை சேர்ந்த பக்தர்கள் கோவில் நிகழ்ச்சிக்காக பந்தர்பூருக்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். பேருந்து மும்பை புனே விரைவு சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் கட்சியின் முக்கிய கூட்டம் ஒன்றில் தூங்குவது தொடர்பான வீடியோவை இணையத்தில் பதிவிட்டு பலரும் வைரல் செய்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்குவதை ஒட்டி ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்டு டிரம்புக்கு எதிராக விவாதத்தின் போது தூங்கியதாக வீடியோ வெளியாகி வைரலானது. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி குடியரசுக் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட டிரம்ப் கட்சி நிர்வாகி பேசிக் கொண்டிருக்கும் போது தூங்குவது போன்ற வீடியோ வெளியானது. இதனை வைரல் செய்துள்ள ஜோ பைடனின் ஆதரவாளர்கள், ஜோ பைடனை விமர்சித்த டிரம்பின் ஆதரவாளர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்போது இது தொடர்பான வீடியோ வைரலாகி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் மேலும் சூடுபிடித்துள்ளது. மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணியனை வெட்டிய குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாவிட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணைச் செயலாளராக இருந்த பாலசுப்ரமணியன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து பேரதிர்ச்சி அடைந்ததாகவும், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எந்தளவு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு பாலசுப்ரமணியனின் படுகொலையும் ஒரு கொடும் சாட்சியாகும் என்று கடுமையாக விமர்சித்தார். எங்கு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு, என்ன செய்கிறது காவல்துறையும் உளவுத்துறையும் என கேள்வி எழுப்பி அறிக்கை வெளியிட்டிருந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.